ஆனால் நம்ம இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்க படத்தோட பேர் தான் வாழை. மாரி செல்வராஜ் உண்மையாலுமே இப்படி ஒரு படத்தை எடுத்தா இல்லை என்னடா இது படம் அப்படின்னு சொல்லி பார்க்குற நம்மளை யோசிக்கிற அளவுக்கு செமையான ஒரு கதை நண்பா. சரிடா இந்த படம் எப்படிடா இருக்கு, இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு சொல்லி நாம இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல சிவான்னு ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க. அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவன் காலையில எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போறதா இருக்கட்டும், அங்க இருந்து வரதா இருக்கட்டும், வந்து வீட்டுல இருக்கிற வேலையை மட்டும் இல்லாம இவன் தனியா வாழை வேலை வெட்டி லோடு ஏற்றுவாங்கட்டு இருக்கு. அந்த வேலைக்கு போறான். அந்த வேலைக்கு போனா இவனுக்கு ₹1 கிடைக்கும் நண்பா. இப்படி அவனோட லைஃப் போயிட்டு இருக்க இவங்க ஸ்கூல்லயே பூங்குடி டீச்சர்னு ஒருத்தங்க இருக்காங்க. சிவாவுக்கும் சிவாவோட ஃப்ரெண்டுக்கும் இவங்க மேல ஒரு அளவு கடந்த அன்புன்னு வச்சுக்கலாம். அப்படிதான் ஒரு நாள் டீச்சரோட கர்ச்சிப்பை தெரியாம விட்டுட்டு போயிடுறாங்க. அதை நம்ம சிவா பையபுள்ள எடுத்து வச்சுக்கிறான். கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா வீட்டுல ஒரே ஒருமை அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க, அப்பா இல்ல. நம்ம ஹீரோவுக்கு ஒரு அக்கா மட்டும்தான். வாழைத்தோப்புக்கு லோடு ஏற்றதுக்காக வேலைக்கு போனா ₹1 தான் கொடுப்பாங்க. பட் ஆனா நம்ம சிவாவுக்கு வேலைக்கு போறதுக்கு பிடிக்கல. ஏன்னா இவங்களோட லைஃப் டெய்லியுமே ரொட்டீனா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் ஹோம்ஒர்க்லாம் செக் பண்ணும் போது ஹீரோவோட நோட்ல கர்ச்சீஃப் இருக்கிறத ஒரு மேம் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு என்னடா இதுன்னு சொல்லி கேட்க ஹீரோ என்னோட அக்காவுதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த டைம்ல பாருங்க பூங்குடி டீச்சரும் கரெக்டா வந்துடுறாங்க. வந்தவங்க இந்த கர்ச்சீஃப் பார்க்க என்னது மாதிரி இருக்குன்னு சொல்ல இல்ல இது என்னோட அக்காவை தான் சொல்லி சத்தியம் பண்ற மாதிரி அடிச்சு சொல்ல வேணாம்னா நீ சத்தியெல்லாம் பண்ணாத, இதுவும் அக்காவதே நீயே வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளே போய் பூங்குடி டீச்சர்கிட்ட இது உங்களோட கர்ச்சீஃப் தான், நான் தான் எடுத்து வச்சிருந்தேன் பத்திரமா, ஏன்டா எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லி பூங்குடி டீச்சர் கேட்க அவன் கொஞ்சம் பாத்தீங்கன்னா லூஸ் டாக் விடுறான். இந்த வயசுலயே இப்படிலாம் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு பூங்குடி டீச்சர் இந்த கர்ச்சீஃபை நீயும் வச்சுக்கோ, உன்னோட அக்காவுதுன்னு நினைச்சு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பூங்குடி டீச்சருக்கு இந்த துணி தைக்கிற விஷயத்தெல்லாம் ஆர்வம் அதிகமா இருக்கு. அதுக்கு கிளாஸ் வேற போயிட்டு இருப்பாங்க இருக்கு. இதெல்லாம் இந்த 2 பசங்களுக்கு தெரிய வர இவனுங்க சட்டையை கிழிச்சிட்டு போய் தைச்சு கொடுங்க டீச்சருங்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா போயிட்டானுங்க. பட் ஆனா நம்ம சிவா கிட்ட இருந்தது ஒரே ஒரு சட்டை தான். அந்த சட்டையும் பாத்தீங்கன்னா சங்கர் கிழிச்சு விட அவனோட சட்டையை வாங்கி சிவா போட்டு போயிடுறான். அடுத்த நாள் டீச்சர் அந்த சட்டையை தைச்சு வைக்க பட் ஆனா நம்ம ஹீரோக்கு உள்ள போய் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயம். உள்ள குண்டா ஒரு டெரரான டீச்சர் இருக்காங்க. அதனால வெளியவே இருந்து அந்த சட்டையை வாங்கிட்டு பயந்து ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பூங்குடி டீச்சர் வந்து என்ன பார்த்தா எப்படி பயப்படுறீங்கன்னு கேட்க இல்ல டீச்சர் உள்ள இன்னொரு டீச்சர் இருக்காங்கன்னு சொல்ல என்ன பார்த்தாலாம் பயப்பட மாட்டீங்களான்னு சொல்லி டீச்சருக்கு வந்து கோபமா கேட்க இவனுங்களாம் அப்படி இப்படி மலிப்பிட்டு போயிடுறானுங்க. என்னதான் நம்ம சிவா இவ்வளவுதான் இல்லாம வாழ்த்தனம் பண்ணிட்டு வேலைக்கும் போயிட்டு இருந்தாலும் இவன் தான் கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட் வேற. இந்த மாதிரி நல்லா படிக்கிற பசங்களுக்குலாம் ஆனுவல் டே வேற வைப்பாங்களாமா. இதுல இவனுக்கும் இந்த வந்து பாடல் இதெல்லாம் கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் வருது. அதனால இவனும் ஆர்வத்துல பேரை கொடுக்குறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா அடுத்த நாள் லீவுல வேலைக்கு போகணும். வேலைக்கு போக பிடிக்காத நம்ம ஹீரோ காலில் முள்ளுச்செடி வச்சு கிழிச்சிக்கிறான். ஃப்ரெண்டு கிட்டையும் கொடுத்து இருந்தாலும் நீ கிழிச்சு கூட வேலைக்கு போக தேவையில்லைங்கிற மாதிரி சொல்ல ஆனா அவனுக்கு கிழிச்சிக்கிறதுக்கு மனசு இல்லாம அவன் ஒரு பொய் நடிப்பு பார்த்தீங்கன்னா அங்க போய் நடிச்சிடறான் அவங்க அம்மாட்ட. அம்மாவை நம்புற மாதிரி நம்பிட்டு பொய்யாடா சொல்றேன்னு சொல்லி பழுக்க காய்ச்சிட்டு இருந்து காலில் வைக்க போக அவன் உண்மையை ஒத்துட்டு வேலைக்கு போறன்னு சொல்லி ஒத்துக்கிறான். சரி இந்த சிவா பையனும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பான்னு சொல்லி அங்க வந்தா நம்ம ஹீரோட காலில் உண்மையாலுமே முள்ளு கிழிச்சுதான் இருக்கு. இந்த உண்மையெல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோட அம்மாவுக்கும் தெரிய வர ஹீரோட அம்மாவும் போட்டு கண்டபடி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஸ்கூல் லீவ் வர ஹீரோட அம்மாவும் ஹீரோ கிட்ட இந்தாடா மாட்டை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வாடா பத்திரமாங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாருமே வேலைக்கு போக இந்த பக்கம் நம்ம ஹீரோ மாட்டை மேய்ச்சிக்கிட்டே போறாரு. ஒரு போறவல்ல பூங்குடி டீச்சர் இந்த சொசைட்டிக்கு போறான்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே வண்டி நிறுத்திட்டு நீ விளையாடான்னு சொல்லி கேட்க ஹீரோவும் மாட்டை ஒரு இடத்துல கட்டிட்டு பூங்குடி டீச்சர் கூடயே பாத்தீங்கன்னா போயிட்டு வராரு. போயிட்டு வந்து பார்த்தா மாட்டை காணோம். மாடு பக்கத்து காட்டுல இறங்கி அங்க போய் நாசம் பண்ணி வச்சிருக்குது. இதுக்காக அந்த காட்டுக்காரர் வந்து சண்டைக்கு வர இதுக்கப்புறம் தான் ஹீரோட அம்மா போட்டு ஹீரோ வெளுன்னு வெளுத்துறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் இந்த ஆஃபர் லீவ்ல 10 நாளுமே நான் வேலைக்கு போறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதுல நம்ம ஹீரோ ஆனுவல் டேக்கு வேற பேர் கொடுத்துருப்பார்ல, இதுக்கு பிராக்டிஸ் பண்ண ஸ்கூலுக்கு போகணும். இதை நம்ம லீவ்ல வைக்கலாங்கிற மாதிரி எல்லாம் பிளான் பண்றாங்க ஸ்கூல்ல. சரி லீவ்ல நம்ம ஹீரோ வேலைக்கு போலாமேன்னு சொல்லி எல்லாமே லாரியில ஏறிட்டு போக அதுல ஹீரோவோட அக்கா ஒரு பையனை லவ் பண்ணுவாங்க. அது நம்ம ஹீரோவுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு அண்ணன் தான். சரி நம்ம ஹீரோ அப்படி இப்படின்னு பேச்சு கொடுக்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா ஒண்ணு மண்ணா நல்லா ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. அப்படி இருக்கிற அந்த அண்ணன் இன்னைக்கு நீ வேலைக்கெல்லாம் வர வேண்டாம்டா, நீ போய் டான்ஸ் பிராக்டிஸ் பண்றாங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாரு. சரின்னு நம்ம ஹீரோவும் அம்மாவுக்கு தெரியாம டான்ஸ் பிராக்டிஸ் பண்றதுக்கு போயிடுறாரு. நம்ம ஹீரோ காலையிலேயே சாப்பிடல, மத்தியானம் வேலைக்கு போகும்போது சாப்பாடு கொடுத்துட்டாரு. அதையும் பாத்தீங்கன்னா இவர் எடுத்துட்டும் போகல. டைரக்டா ஸ்கூலுக்கு போயிடுறாரு. அங்க போய் டான்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் பண்றாரு. பண்ணிட்டு ஹீரோக்கு ஃபுல்லா பசி. சரின்னு வீட்டுல வந்து ஏதாவது கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா தொலைவி பாக்குறாரு. அப்ப கரெக்டா அம்மா கிட்ட மாட்டிக்க ஹீரோ வந்து நம்மள பார்த்தா அடிச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோ பயத்துல ஓடி போய் ஒரு குளத்துல பாத்தீங்கன்னா எகிரி குதிக்கிறாரு. அங்கேயே பாத்தீங்கன்னா ஹீரோ மயங்கி கிடக்கிறாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோ வீட்டுக்கு வர அப்பதான் இன்னொரு விஷயமே நடந்திருக்கு. எந்த ஒரு லாரியில ஹீரோ வேணாம்னு சொல்லி இறக்கி விட்டு மீதி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கூட்டு போயிருப்பாங்க. நம்ம அக்காவை கூட பாத்தீங்கன்னா சேர்த்து கூட்டு போயிருப்பாங்க வேலைக்காக. அந்த லாரி ஆக்சிடென்ட் ஆகி லாரியில இருந்து எல்லாருமே செத்துட்டாங்களாமா.
இதை வந்து ஹீரோவோட அம்மாட்ட சொல்ல அவங்க அம்மா தேவி அழுகுறாங்க. அப்பதான் ஹீரோவோட அம்மா ஹீரோட்ட சொல்றாங்க, உங்களெல்லாம் வேலைக்கு அனுப்பி விடுறது கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லடா, போன விட்டியும் கூட நீங்க சொந்த கால்ல நிக்கணும், உங்களுக்கு ஏதாவது வேலை தெரிஞ்சா நீங்க ஏதாவது பண்ணி பொழைச்சிக்குவீங்க, அதனாலதான்டா உங்களை வேலைக்கு அனுப்புனுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை காமிச்சிட்டு இந்த கிளைமேக்ஸோடய இந்த ஒரு படமும் முடிஞ்சது நண்பா. ஃபைனலா இந்த படத்தோட ரிவ்யூன்னு சொல்லி வரும்போது இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்பவே யூனிக்கான ஸ்டோரி தான். ஏன்னா இப்போ ரிலீஸ் அந்த கோட்டுக்காரியா இருக்கட்டும், வாழையாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வந்து சிம்பிளி ரியாலிட்டி ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கு. இது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். மாரி செல்வராஜோட மேக்கிங்லாம் ரொம்பவுமே ரியலிஸ்டிக்காக ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கும் அதுவே ஒரு ப்ளஸ்ஸாகவும் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம் நண்பா, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு பிரேக் பண்ண வந்தீங்க, அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும்.